இந்த நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் மட்டுமாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி அந்த தயவுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து தியானிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாய் நான் யோசித்த ஒரு பகுதியை குறித்து நம்ம சொல்லி தொடர்ந்து இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கடந்து போவோம். கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புத்தகம் 33வது சங்கீதம் 16வது 17வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 33வது சங்கீதம். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். இது கடந்த நாட்களில் தியானிக்கும் போது நான் ரொம்ப ஆச்சரியமா யோசித்த காரியம், எந்த ராஜாவும் தன்னுடைய சேனையின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். கடந்த நாட்களில் நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். எவ்வளவோ ஆயுதங்கள், பாதுகாப்புகள் எல்லாம் இருந்தாலும் தான் நம்பி இருந்த எல்லாவற்றுக்கும் மேலாய் தன்னுடைய ஜீவனை ஒரு மனிதனால் காக்க முடியவில்லை. எவ்வளவு பாதுகாப்பான அண்டர் கிரவுண்ட்ல எவ்வளவு ஒரு சேஃப்டின்னு நினைச்சு அவங்க எல்லாம் சேர்த்து வைத்திருந்தாலும் தன்னை சுத்தி பாதுகாப்பு எவ்வளவோ இருக்கிறது, கேமராஸ் இருக்கிறது, ஆயுதத்தால எல்லாமே இருந்தும் தன்னுடைய ஜீவனை அவங்களால காப்பாற்ற முடியவில்லை. ஏன்னா அந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எந்த ராஜாவும் தன்னுடைய சேனையின் மிகுதியினால் என்ன பண்ண முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. அது மாதிரி குதிரையும் தன்னுடைய மிகுந்த வீரியத்தினாலும் என்ன பண்ண முடியாது, தப்ப முடியாது. இது நம்முடைய நிலை என்ன என்பதை இந்த நாட்களில் நம்ம விளங்கிக் கொள்வதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒரு ராஜாவே தன்னை காத்துக்கொள்ள முடியல அப்படின்னா நம்ம எங்க போய் காக்கப்பட முடியும்? ஒரு ராஜா தனக்கு எல்லா விதமான பாதுகாப்பு இருக்குது என்று சொல்லி நம்புகிற ஒரு ராஜாவே இல்ல ஒரு அதிகாரிகளே இந்த உலகத்துல தன்னை காத்துக்கொள்ள முடியல அப்படின்னா நம்மளை போன்ற சாதாரண மனிதர்கள் எப்படி பாதுகாப்பா தேசத்தில் வாழ முடியும்? இன்னைக்கு நம்மை சுற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிற அநேக விதமான சம்பவங்கள் நமக்கு என்னதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் கவனமாய் உணர்ந்து கொள்ள விரும்பினால், கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கர்த்தர் இடைப்பட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ஒரு சிக்னலை காட்டிக்கொண்டே இருக்கிறது. உலக மனிதர்களுக்கு இது ஏன் நடக்கிறது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு எல்லாவற்றையும் தெளிவாய் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு யுத்தங்களோ, பஞ்சங்களோ, போராட்டங்களோ உலகத்திலே பார்க்கிற எதுவுமே புதுமையானது அல்ல. இது எல்லாம் வேதம் நமக்கு முன்பதாக சொல்லி காண்பித்தது. அப்ப இதெல்லாம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும், தேவ சபை என்ன செய்ய வேண்டும் என்றும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுடைய கவனம் அதற்கு நேராய் திருப்பப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த மாலை வேளையில தேவன் விரும்புகிறார். தேவன் இந்த மாதிரியான நெருக்கடிகள் வரும் பொழுது, தீங்கு நம்மை சூழ்ந்து வரும் பொழுது, ஆபத்து நெருங்கி வரும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பது உண்மை. ஆண்டவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை அனுப்பி இருக்கிறார். நம்ம எல்லாருமே பாதுகாப்பாய் இருப்பது உண்மை என்றாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கவே வைத்து இங்கேயே வைத்துக் கொள்ளும்படியாய் தேவன் நம்மை பாதுகாக்கவில்லை. அதை தாண்டி தேவனுடைய ஒரு நோக்கம் என்ன என்பதை வேதத்தின் வெளிச்சத்தில் இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் இதனுடைய 24வது அதிகாரத்தினுடைய 2வது 3வது வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆண்டவர் போதும் பிரதர். இதுல வந்து அவங்க சீஷர்கள் வந்து தேவாலயத்துடைய கட்டடங்கள் ரொம்ப அழகாய், ரொம்ப நேர்த்தியா எல்லாம் செய்து வைக்கப்பட்டிருக்கும் பொழுது, எல்லாருமே அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது
ஆண்டவர் சொன்னார், ஒரு கல்லின் மேல் இன்னொரு கல் இராதபடிக்கு எல்லாமே என்ன பண்ணும், இடிக்கப்படும். அப்ப சீஷர்கள் போய் ஆண்டவரிடத்துல கேட்டாங்க. ரெண்டு முக்கியமான கேள்வி வைத்தார்கள். அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியும், இது இடிக்கப்படுகிறது பிரச்சனை இல்ல, உலகம் எல்லாமே அழிகிறது பிரச்சனை இல்ல. பட் எங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு பதில், இந்த உலகத்தின் முடிவு எப்போ வரப்போகிறது, இரண்டாவது வருகை எப்போ இருக்க போகிறது. இயேசு இந்த பூமியில் அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இவர் போகிறவர் மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். நம்முடைய ஜனமாகிய சபையை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாய் அவர் வரப்போகிறார். அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் தேவ பிள்ளைகளுடைய கவனம் எதை சார்ந்ததா இருக்க வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்வதற்காக இந்த பகுதியை ஆண்டவர் சொன்னார். சீஷர்கள் போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய முடிவு எப்போ வரப்போகிறது? நம்ம ஒரு காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த யுத்தங்கள் முடிவ போறது இல்ல. ஒருவேளை இன்னைக்கு முடிகிறது போல இருந்தாலும் அது முற்றுமுடிய நின்று போகிறது இல்லை. கடந்த வாரத்தில் தியானித்தோம், ஒருவேளை இங்க யுத்தம் வருதுன்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒண்ணு, அங்க யுத்தம் வந்தா எங்க போறது? பாதுகாப்பு என்பது இந்த உலகத்துல எங்கும் இல்லை. ஏன்னா கடைசி நாட்களிலே இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள். நீங்க கீழே வாசிக்கும்போது தெரியும், ஆண்டவர் இதை சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது 6வது வசனத்திலே சொன்னார், யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் முடிவு உடனே வராது. இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாய் சொல்லி இருக்கிறது, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. உலகத்திற்கு வேண்டாம், யுத்தம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னார், இது நடக்கணும், இது நடக்கக்கூடியவைகள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியம் வருதுன்னு சொன்னா, ஐயோ வேண்டாம் நம்ம நினைக்கிறது நல்லதுதான். அது யுத்தங்கள் நிக்கட்டும், தேசங்களை சமாதானம் வேணும்னு சொல்லி ஜெபிக்கிறது அவசியம்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னாரு, என்னைக்குனாலும் ஒரு நாள் இது நடக்க வேண்டியதுதான், இது நடந்தே தீரும். அப்ப இது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி எங்க கொண்டு போய் நிறுத்த போகிறது அப்படின்னா, எல்லாம் சேர்ந்து ராஜா மறுபடியும் வருவதற்காக ஒரு ஆயத்தத்தை கொண்டு வர போகிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் வருகைக்கு ஒரு ஆயத்தம்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், இதை நீங்க கேள்விப்படும் பொழுது உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். இது நம்ம என்ன பண்ணோம், ஆயத்தப்படுவதற்கான ஒரு சிக்னல். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு டேட் ஷீட் கொடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? டேட் ஷீட் கொடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸாம் வரப்போகிறது, எல்லாருக்குமே நல்லா தெரியும். டேட் ஷீட் கொடுத்த உடனே எல்லா பிள்ளைகள் வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல் ஒழிக்கணும், டிவி ஆஃப் பண்ணணும், எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு மீட்டிங் வேண்டாம், ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வேண்டாம், எங்க கூட்டால வேண்டாம் 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 வேண்டாம், எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு, ஏன் டேட் ஷீட் கொடுத்தாச்சு, பிள்ளைகள் என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் விளங்கிக் கொள்ள வேண்டும். யுத்தம்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட ஆரம்பித்தால், பஞ்சம்னு சொல்லி ஒரு காரியத்தை ஆரம்பித்தால், தேவன் சொல்லி இருக்கிற இந்த சிக்னல்கள்ல, இந்த அடையாளங்கள்ல ஏதாவது இந்த பூமியில எங்கேயாவது கேள்விப்பட ஆரம்பித்தால், இல்ல வேற ஒரு ஏரியாவில் கேள்விப்படுறது மாத்திரமல்ல, அது அங்கங்க கேள்விப்பட்டு இன்னைக்கு அடிவாசல்ல வந்துருச்சு அப்படின்னு வரும்பொழுது நாம் எவ்வளவு தீவிரமாக ஆயத்தப்பட வேண்டும் என்கிறதுதான் இந்த பகுதி நமக்கு காண்பிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு யுத்தம் அங்க நடந்துச்சு, இங்க நடந்துச்சு சொல்லி இன்னைக்கு நம்ம வாசல் முன்னாடி நடந்துருச்சு. ஒரு நேரத்துல இங்க சத்தம் தான் கேட்டுச்சுனோ, இன்னைக்கு நிறைய பேர்ட்ட கேட்டா தெரியும், நான் பார்த்தேன்னு சொல்லி நிறைய பேர் பார்க்கிற அளவுக்கு கண் முன்னாடி நடந்து கொண்டிருக்கிறது. சிலர் சொல்றாங்க 500 மீட்டர் தூரத்துல, ஒரு கிலோமீட்டர் தூரத்துல நான் கண் முன்னாடி பார்த்தேன். அல்லேலூயா. நடந்துட்டு இருக்கா இல்லையா? அல்லேலூயா. உலக மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்களுக்கு தெரியாது இது ஏன் நடக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது தெரியணும். என்ன தெரியணும்? இது சம்பவிக்க வேண்டியதே. பக்கத்துல தான் சொல்ல, யுத்தம் நடக்கட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இது சம்பவிக்க வேண்டியது. யார் சொன்னார்? கர்த்தர் சொன்னார், இது சம்பவிக்க வேண்டியதுதான். என்னங்க போன வாரம் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் காப்பாருன்னு சொன்னோம், தீங்கு அணுகாதுன்னு சொன்னோம். இப்ப நடக்கட்டுமே அப்படின்னா இது நடக்க வேண்டியதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியவர்களா இருக்கிறபடினாலே ஆண்டவர் 2 காரியத்தை இந்த ராத்திரிகளில் நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த சூழ்நிலைகள்ல நான் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. அல்லேலூயா. திடீர்னு ஒரு அலாரம் வரும், அந்த அலாரம் என்ன சொல்லுது? எல்லாம் ஓடி போய் பாதுகாப்பான இடத்துல இருந்துருங்க. இனி ஒரு செய்தி கொஞ்ச நேரம் கழிச்சு வரும், எல்லாம் ஓகே ஆச்சு, எல்லாம் வெளியே வரலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு 2 காரியத்தை சொல்லி தர விரும்புகிறார். இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்மை சுற்றி கேள்விப்படும் பொழுது, இதெல்லாம் நடக்கும் பொழுது நமக்கு ஒன்று தெரியணும், என் தேவன் வர ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்.
ராஜா வரப்போகிறார். அல்லேலூயா. இதை நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கணும். அதனாலதான் ஆதி அப்போஸ்தலர் காலங்களில சபைகள்ல எல்லாருடைய ஆசை என்னவா இருந்ததுன்னா, ஆண்டவர் சீக்கிரமாய் வர வேண்டும். எத்தனை நீங்க சொல்றீங்க ஆண்டவர் வரணும்? அதனால இதை கேள்விப்படுவது ஆண்டவர் சொன்ன, உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். எத்தனை இருதயம் கலங்கிட்டு இருக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஒருவேளை இருதயம் கலங்கிடுச்சுன்னா கொஞ்சம் திடப்படுத்திக்க, நடந்துருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா இப்ப நம்ம பொதுவா பாருங்களேன், இங்க ஏதாவது பிரச்சனைனா இப்ப பொதுவா எல்லாருடைய மனசு என்ன நினைக்கும், ஊர்ல இருந்தெல்லாம் எத்தனையோ பேருக்கு போன் வந்திருக்கும், வந்துருங்க சீக்கிரம் வந்துருங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படிதானே. இப்ப நம்ம கூட ஒருவேளை ரொம்ப அதனுடைய தீவிரம் அதிகமானா, ஒருவேளை டிக்கெட் நமக்கு அனுகூலமாய் கிடைச்சா அட்லீஸ்ட் நம்ம இல்லைன்னா கூட பிள்ளைகளையாவது ஊருக்கு அனுப்பி விட்டு பாதுகாப்பா வச்சிடலாம்னு சொல்லி நிறைய பேர் அப்படி திட்டங்கள் எல்லாம் போட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நடந்தா பாத்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவாவது ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்க. சிலவங்க எல்லாம் முதல் நாள் சத்தம் கேட்ட உடனே பேக் எல்லாம் எடுத்து ஆயத்தப்படுத்திட்டாங்க. அல்லேலூயா. தேவையான பொருட்கள் எல்லாம் சின்ன சூட்கேஸ்ல பெரிய சூட்கேஸ்ல எடுத்து, உண்மையாவே நிறைய வீடுகள் பாத்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா ஓடிடுவோம், தப்பிச்சிருவோம். எங்க போய் தப்பிக்க முடியும்? இந்த யுத்தம் ஒருவேளை பெரிதாய் மாறி, ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் யுத்தங்களின் செய்திகளை என்ன பண்ணுவோம், கேள்விப்படுவோம். ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். இதோட நிக்க போறதுல பஞ்சங்கள் உண்டாகும். யுத்தம் என்னமோ இங்க நடக்குது, இந்தியாவுல பஞ்சமே வந்துருச்சு. சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. லைன்ல நிக்கிறாங்க, பெரிய பெரிய கியூல மக்கள் நிக்கிறாங்க. லைன்ல சிலிண்டர் கிடைக்கல. சாப்பாடு காய்கறி வீட்டுல இருக்குது, சமைச்சு சாப்பிட சிலிண்டர் இல்ல. அரிசி பொருள் எல்லாமே இருக்குது, சோறா சாப்பிட வழி இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. பேங்க் ஃபுல்லா பணம் இருக்குது, எடுக்கிறதுக்கு ஏடிஎம்ல என்ன பண்ணல. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு காரியம் தெரியணும், ஒருவேளை இதே நமக்கு இப்படிப்பட்ட ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை கொண்டு வந்தால், ஒருவேளை ஒரு ஆட்சி வந்து, ஒரு ஆளுகைகள் வந்து நம்ம ஒண்ணும் வாங்க முடியாது, விற்க முடியாதுங்கிற நிலையில தள்ளப்பட்டால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? அல்லேலூயா. இதெல்லாம் தான் நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய, உணரக்கூடிய ஒரு நிலையில கர்த்தர் இதை கொஞ்சம் கொஞ்சமா சிக்னல் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை பார்க்கும்போது தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை பண்ணுவோம். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் தோன்றும் நாள் என்றோ. தெரிந்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மேகமீதில் உள்ளமெல்லாம் இருக்குதையா,
சபையாகிய சரீரமாகிய சபையை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நடக்கும் பொழுது சபைக்கு இருக்க வேண்டிய கவனம் என்ன? என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், என் தேவன் வரப்போகிறார். இதெல்லாம் என் தேவனுடைய வருகைக்கு அடையாளம். இதெல்லாம் நடக்க வேண்டியதே. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று ஆண்டவர் சொன்னார். வேதனைக்கு ஆரம்பம், தொடக்கம் இதுதான். இனிதான் அடுத்த காரியங்கள் நிறைய வரப்போகுதுன்னு சொல்லி இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல நிறைய காரியங்களை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். நீங்க வீடுகளை போய் வாசிக்கும் பொழுது தெரியும், இவ்வளவெல்லாம் காரியங்கள் இந்த பூமியிலே சம்பவிக்க போகிறது. இதை தாண்டி ஆண்டவர் வரும் பொழுது அவர் தம்முடையவர்களை, தம்மால் நேசிக்கப்பட்ட ஜனத்தை, இல்ல தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அநேகர் அவரை எடுத்துட்டு போகிறாரு. அநேகர் கைவிடப்படுவார்கள். அவருடைய வருகை ஒரு ரகசிய வருகை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவர் திருடனை போல வருவார். அதற்கு ஒரு அடையாளம் தான் இது. எந்த திருடனும் போன் பண்ணி நம்ம சொல்றது லொகேஷன் அனுப்புங்க, அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு போன் பண்ணி கேட்டு யாரும் வரமாட்டாங்க. பக்கத்திலேயே இருந்து கண்ணை விட்டு பார்த்துட்டே இருப்போம். எப்ப கதவு பூட்டப்படணும், எப்பொழுது ஆளு காலி ஆவாங்களோ, எந்த நேரத்தில் போனா பொக்கிஷங்களை திருட முடியுமோ பார்த்திருந்து திருடுகிறது போல ஆண்டவர் வருகிற வேளை ஒரு மனிதனும் அறிய முடியாது. திடீரென்று வருவார். இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நம்ம அப்படியே நிற்போம், திடீர்னு எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எடுத்துட்டு போனப்போ ஒரு கூட்டம் பூமியில கைவிடப்படும். கைவிடப்பட்ட பிறகு என்ன நடக்கும்? தேசத்துல ஒரு முத்திரை போடப்படும். இந்த முத்திரை இல்லாமல் யாருமே போய் ஒரு பொருளை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. நமக்கு தெரியும், இந்த மாதிரி சம்பவம் வந்தவொடனே எல்லாம் ஓடி ஓடி காய்கறிகளை, பொருட்களை எல்லாம் வீட்டுல சேர்த்து வைக்கலாம்னு சொல்லி எல்லாம் ஓடுறாங்க. ஆனா ஒரு நாள் வரும், கைவிடப்பட்ட ஜனங்கள் போய் அங்க போய் காய்கறி வாங்க போனா பணம் ஃபுல்லா கையில இருக்கும், தரமாட்டாங்க. உடம்பெல்லாம் வியாதி இருக்கும், முடியலைன்னு சொன்னா கூட ஹாஸ்பிட்டல்ல மருந்து கொடுக்க மாட்டாங்க. பிள்ளை அழுகிறான், ஒரு பாட்டில் பால் வேணும்னு கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. முத்திரை இல்லாதவங்களுக்கு யாரும் வாங்க விற்கக்கூடிய அனுமதி இல்லாமல் போகும். அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த தேசத்துல சம்பவிப்பதற்கான ஒரு முதல் அடையாளமாக தான் தேவன் என்ன பண்றாருன்னா யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுகிறது என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப இது கேள்விப்படும் பொழுது நமக்கு உடனே தெரிய வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் தான். உலக அஜாக்கிரதையா இருக்கலாம், மற்றவர்கள் வேணா பயந்து இருக்கலாம், மற்றவர்கள் வேணா உலகத்திற்கான ஆயத்தங்களை ஏறெடுக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளாக நாம ஒரு காரியம் செய்யணும். தேவன் வரப்போகிறார், நான் ஆயத்தமாக போகிறேன். நான் ஆயத்தமாகக்கூடிய வேலை வந்தது. இவ்வளவு நாள் நான் அஜாக்கிரதையாய் வாழ்ந்திருக்கலாம், இவ்வளவு நாள் நான் கவனக்குறைவாய் வாழ்ந்திருக்கலாம், இவ்வளவு நாள் எதை வேணாலும் நான் செஞ்சிருக்கலாம். பட் இனிமே நான் செய்யக்கூடாத நிறைய காரியங்களை நான் ஒதுக்கி விட வேண்டியவைகளை விட்டு என்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய காலம் வந்துருச்சுங்கிற ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாரும் விளங்கிக் கொள்ளணும். ஹல்லேலூயா. யுத்தங்கள் என்னதை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது? நான் ஆயத்தமாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆயத்தத்தை குறித்து சொல்லும் பொழுது ரெண்டு முக்கியமான காரியங்களை சொன்னார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தினுடைய 33, 34வது வசனத்தை வாசிக்கலாம். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், உங்கள் இருதயங்கள் பெருந்தண்ணியினாலும் வெறியினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். இது எல்லாமே பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு கண்ணியை போல வரப்போகிறது. கண்ணினா என்னது? ஒரு ட்ராப். ஏதாவது பறவைகளை பிடிக்கிற கண்ணி போடுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த நாள் அநேகருக்கு ஒரு ட்ராப்பா மாறப்போகிறது. ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியவர்களா இருக்கிறபடினாலே உங்களுடைய இருதயம் பெருந்தண்ணியினாலையும் வெறியினாலையும் லௌகிக கவலையினாலையும் பாரமடையாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த இருதயத்தை காத்துக் கொள்ளணும். இதெல்லாம் வரும் பொழுது நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்துல இருதயத்தை பாரமடையாதபடி காத்துக் கொள்ள வேண்டும். இந்த லௌகிக கவலையானது என்ன பண்ணுனா, இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல இந்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொல்லி ரொம்ப பாரமடையும். இதெல்லாம் வரும் பொழுது ஐயோ பிள்ளை வாழ்க்கை என்ன ஆக போகிறது,
நான் சேர்த்து வச்சது என்ன ஆக போகிறது, சொத்துக்களை என்ன பண்ண போறேன், பிள்ளைகளை என்ன செய்ய போறேன், என் வாழ்க்கை என்ன செய்ய போகிறதோ இப்படின்னு சொல்லி எதிர்காலத்துக்கான பலவிதமான பயங்கள் எல்லாருக்கும் உண்டாகும். அப்ப ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது இருதயம் என்ன பண்ணக்கூடாதா, பாரப்படக்கூடாது. இந்த இருதயம் இமோஷனல் சார்ந்த இடம். இந்த இருதயமானது நம்முடைய சுய விருப்பம், செல்ஃப் வில் பவர்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் தன்னுடைய இருப்பிடமா இருக்கிற இருதயம் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நம்முடைய சரீரத்தினுடைய அவயவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லல. நம்முடைய இமோஷனல் கலந்த காரியம், நம்முடைய சுயத்தினுடைய காரியங்கள் நிறைந்ததுதான் இந்த ஹார்ட், இருதயம். அதனால வேதம் சொல்லுகிறது, இந்த இருதயத்தை எல்லா காவலோடு என்ன பண்ணுங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த இருதயம் பெருங்கண்ணினாலே இல்ல உலக கவலையினாலே பாரம் அடையாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். சில நேரத்தில் ஏதாவது காரியங்கள் நம்மளை அழுத்தும், பாரம் ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா அப்செட்னஸ் உண்டாகுது, மனசு சரியில்லைன்னு ஆகுது, உள்ளுக்குள்ள ரொம்ப பாரம் அடைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த பாரத்தன்மை என்ன ஆகும்னா நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல பதில் கொடுக்கிறதுக்கு, ஒருவேளை ஆண்டவர் பேசினாலும் இடைப்பட்டாலும் கர்த்தரே ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய விரும்பினாலும் அதுக்கு ரியாக்ட் பண்றதுல ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடும். அதனாலதான் ஆண்டவர் சொன்ன, பாரம் அடைய ஆரம்பிச்சுச்சுன்னா உலக கவலையினாலேயோ இல்ல வேற ஏதாவது காரியத்தினால அது ரொம்ப அழுத்தப்பட ஆரம்பிச்சுச்சுன்னா ஆவிக்குரிய காரியங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுடைய வீடியோ குறைய ஆரம்பிச்சிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில டல்னஸ் உண்டாக ஆரம்பிச்சிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் இல்லாமல் போய்விட்டணும். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுங்க, காத்துக் கொள்ளுங்கள், அதுல பாரம் உண்டாயிடக்கூடாது. வெறியினால நமக்கு தெரியும், வெறிங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனிதிங் எக்ஸ்ட்ரீம், நார்மல் லைஃப் கிடையாது, சம்திங் எக்ஸ்ட்ரீம். இப்ப குடி அப்படின்னு சொல்றாங்க, குடி வெறி, எல்லா காரியத்திலையும் கோபம், வெறித்தனமான வாழ்க்கை. இந்த வெறித்தனமான வாழ்க்கை நமக்குள்ள வரக்கூடாது. எதுவுமே எக்ஸ்ட்ரீமா போகாதபடி இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். இருக்கிற இருதயத்தை எந்த அளவுக்கு நீங்க காத்துக்கொள்ள முடியுமோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனப்படும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பயனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. நிறைய நேரங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில டல்னஸ் உண்டாகிற காரணம் என்ன, இருதயம் எங்கேயோ மாட்டி இருக்குது. நம்முடைய இருதயம் கரெக்டா இருக்க வேண்டிய இடத்துல ஃபிக்ஸ் ஆகல, நம்முடைய இருதயம் சரியான இடத்துல அலைன்மென்ட்ல வரல. அதனால என்ன ஆகுதுன்னா நம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள ஒரு டல்னஸ், ஒரு சோர்வு. ஒருவேளை ஆண்டவர் எவ்வளவு இடைப்பட்டாலும் அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிற விதமானது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா இருதயம் தான் இது என்ன பண்ணுது, இந்த மாதிரியான பல உலக கவலைகள். ஏன்னா வேதத்துல தெரியும், இந்த உபதேசங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொண்டு வரும் பொழுது சில விதைகள் என்ன பண்ணுச்சுன்னா கல்லுள்ள இடங்களில இல்ல நிறைய முள் இருந்த இடத்துல எல்லாம் விதைக்கப்பட்டுச்சு. ஆண்டவருடைய வார்த்தை உற்சாகமா கேட்டது போல இருக்கும். இங்க இருந்து வெளியே போனோம்னு பலவிதமான உலக கலவைகளும் கவலைகளும் ஜீவனத்தின் பெருமைகள் இதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா அதை வளர விடாதபடி அப்படியே நசுக்கி போட்டுரும். அதனால ஆண்டவர் சொல்ற, பாரம் அடையாதபடி காத்துக் கொள்ளுங்கள். வேற எந்த காரியம் இருதயத்தை என்னோட அட்டாக் பண்ணிடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வேதத்துல தான் ஆண்டவர் சொன்னாரு, எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக் கொள்ளணும். இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த இருதயமானது எப்படிப்பட்டது, ரொம்ப பொல்லாதது. எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம் அறிமுகமான வேத பகுதி தான். எரேமியா 17:9 வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றை பார்க்கிலும் இது ரொம்ப கேடானது, இந்த இருதயம் ரொம்ப திருக்குள்ளது, ரொம்ப மோசமான ஒன்று. ஆகவே இது ரொம்ப காவலோடு காத்துக் கொள்ளணும். இந்த இமோஷன்ஸ் சிலவெல்லாம் பாத்தீங்கன்னா வில் பவர்னு சொல்லி சில காரியங்களை ரொம்ப காட்டு முன்னாடி தனமா செய்வாங்க. எதனால நான் செஞ்சிருவேன், சாதிச்சிருவேன், அதை வச்சு பயங்கரமான காரியங்களை செஞ்சுட்டு போவாங்க. ஒரு கொஞ்சம் கூட ஒரு இருதயத்துல என்ன பண்ணுது, சில பேருக்கு சொல்றது தெரியுமா, இருதயத்துல ஈரம் இல்லாம செய்யறாங்களே, இருதயத்துல கொஞ்சம் கூட உணர்வற்றவர்களாய் செய்யறாங்களே, உணர்வற்ற ஒரு வாழ்க்கை, கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் இல்லாம நடந்து கொள்கிறார்களே, இதெல்லாம் வெறித்தனமான செயல்கள். ரொம்ப தன்னுடைய சுயத்தின் மேல பலமுள்ளவர்களாய் அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய இருதயம் எதிலும் பாரம் அடையாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப கவனமா காக்கப்பட வேண்டிய காரியம். ஏன் அப்படின்னா லூக்கா எழுதின சுவிசேஷத்துல மறுபடியும் வாசிக்கலாம், 12வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 12வது அதிகாரத்துடைய 34வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அவன் பொக்கிஷம் எங்க வச்சிருக்கிறோமோ அங்கதான் நம்முடைய இருதயம் என்ன பண்ண போகுது. ஒருவேளை நம்முடைய இருதயத்தை இந்த உலகத்தை சார்ந்த காரியத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்குன்னா நம்முடைய இருதயம் இங்க தான் இருக்கும். அல்லேலூயா. நீ காலையில் தியானிக்கும் போது அதான் சொல்லிட்டு, ஒருவேளை இப்ப நம்ம ஒரு டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருந்துட்டு இருக்கோம். எல்லாமே டிஜிட்டல் தான், மணி டிஜிட்டல்,
இங்க இருந்து இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா நல்ல பெரிய கட்டுக்கட்டா எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணுவோம், உட்கார்ந்து எண்ணுவாங்க. 10 தடவை எண்ணி அதை கையில கொடுத்தாதான் பணம் பரிமாற்றமா இருக்கும். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, பக்கத்துல உட்காந்துட்டு அப்படி மொபைல்ல என்ன பண்ணலாம், ஒரு பாஸ்வேர்டை போட்டா டக்குன்னு என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இதெல்லாமே டிஜிட்டல் மணியா மாறிடுச்சு. எப்படி இது அங்க இருந்து அங்க போச்சு, இங்க இருந்து ஏதோ ஒரு கண்ட்ரிக்கு மாறிடுச்சு, இங்க இருந்து வேற ஒரு தேசத்திற்கும் வேற இடத்திற்கும் மாறுது. எப்படி மாறுது, பணமா பேப்பரா போகுதா இல்ல கட்டுக்கட்டா போகுதா எதுவுமே நமக்கு தெரியாது. ஜஸ்ட் நம்பர் சேஞ்ச் மாதிரி மாறிட்டு இருக்குது. அல்லேலூயா. திடீர்னு ஒரு டேட்டா இடத்துல பாதிப்பு உண்டாச்சு, டேட்டா எல்லாம் காலி. அடுத்து பேங்க்ல எல்லாம் அப்படி ஆச்சுன்னா என்ன நடக்கும்? திடீர்னு எல்லாம் ரீசெட் ஆகி அப்படியே நம்முடைய பேலன்ஸை பார்க்கும்போது முன்னாடி 1 இருந்தது, 2 இருந்தது, 3 இருந்தது, நிறைய சைபர்லாம் இருந்திருக்கும். இப்ப திடீர்னு எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி தேடி பார்த்தா நம்பரே காணும், வெறும் சைபர் தான் இருக்குன்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? எதற்கு நான் சொல்ற காரியம் புரியுது? ஹல்லேலூயா. எல்லாமே சைபரா மாறிடுச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? இவ்வளவு நாள் நான் உழைப்பெல்லாம் வேஸ்ட். உலகத்துல நீங்க எங்க போய் கதவை தட்டினாலும் எத்தனை பேருக்கு கேட்டாலும் இன்னைக்கு நமக்கு வீட்லயும் பணத்துக்கு பாதுகாப்பு இல்லை, பேங்க்லயும் பாதுகாப்பு இல்லை. எப்ப எந்த சூழ்நிலை வரும் நமக்கு தெரியாது. நான் சும்மா சொல்லிட்டு இருக்கல, இதான் ரியாலிட்டியாய் மாற போகிறது. ஒரு சூழ்நிலை ஒருவேளை இந்த டேட்டா எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொன்னா, இப்ப நம்ம கையில பணம் இருக்கு. சிம்பிளா சொல்றேன் பாருங்களா, இப்போ ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஏதோ ஒரு எமர்ஜென்சி, கடையில போய் நின்றுட்டு இருக்கிறோம், டேட்டா ஒர்க் ஆகல, எந்த பணத்தை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? பேங்க்ல காசு இருக்குது, ஏடிஎம்ல போய் எடுக்க முடியாது, எல்லா நெட்வொர்க்கும் ஸ்டாப். பணம் இருக்குது, பட் அது எனக்கு யூஸ் ஆகாது. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? =0. நான் 10 லட்சம் ரூபாய் உள்ள எனக்கு இருக்குது, ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு பாக்கெட் பால் வாங்குறதுக்கோ ஒரு டீ குடிக்கிறதுக்கோ ஒரு சின்ன அமௌண்ட கூட என்னால டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ஆக்சஸ் இல்ல. அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்படும் பொழுது என்னுடைய எல்லா சம்பாத்தியம் =0 தானே. அங்க அந்த நேரத்துல யார்கிட்டயாவது இருந்து ₹1 கிடைக்குமா நம்ம கேட்கக்கூடிய நிலை வராதா? கேட்டதும் ஆகணும். டீ குடிச்சு கொடுத்தவன் என்ன சொல்லுவான்? கொடுத்துட்டு போயாமா. ஒருவேளை நம்பி ஒருவேளை 100 ரூபாய்க்கு சாப்பிட்டோம், நண்பர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நெட்வொர்க் ஒர்க் ஆகல, 150 ரூபாய் ஆயிடுச்சு, 200 ஆயிடுச்சு, ஆயிரங்களே ஆயிரட்டும், பணம் நிறைய தாராளமா இருக்குன்னு சொல்லிட்டு 1000 1500 எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கல்லால காசு கொடுக்க வரும்போது அங்கேயும் நெட்வொர்க் ஒர்க் ஆகல, இங்கேயும் நெட்வொர்க் இல்ல, எதுவுமே நடக்கல. கடைக்காரரை விட்டு நம்ம வெளியே போக முடியுமா? இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நான் சொல்ல வரல. இதற்கு நேராக தான் உலகம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன் உலகத்துல வரப்போகிறது, திடீர்னு ஒரு பஞ்சம் தேசத்துல வரப்போகிறது, திடீர்னு இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் பொழுது தேவ பிள்ளைகள் என்ன செய்ய போகிறோம்? அதற்காக தான் ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தை இப்படிப்பட்ட காரியத்துல போட்டு பாரமடைய செய்யாதீங்க. நம்முடைய இருதயம் இதுல போட்டு ரொம்ப பாரமடைய வேண்டாம். இந்த உலகத்துல வாழணும், இந்த உலகம் தான் எனக்கு தேவைன்னு சொல்லி இதற்கு நேரா இருதயங்களை போட்டு நம்முடைய உழைப்புகளை அதிகப்படுத்த வேண்டாம். அதை தாண்டி என் நோக்கம் பரலோகமாக மாறணும்னு சொல்லிதான் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வார்த்தைகள் முன்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சம்பாதிக்க வேண்டிய அவசியம் தான், எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் தான். ஆனா இப்படியும் ஒரு சம்பவம் வரப்போகிறதுங்கிறத தெரிந்தவர்கள் எதில் கவனம் செலுத்தணுங்கிறத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய இடத்துல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. தங்கத்துக்கு விலை குறையும், லேண்ட் வேல்யூ குறையும். ஹல்லேலூயா. ஓடி சம்பாதிச்செல்லாம் எங்க போய் போகுது? இருதயத்தை பாரப்பட, எதுக்காக நம்ம இருதயம் பாரப்பட போகுது? எதுக்காக இந்த இருதயம்? அதாவது அதுல சொல்லும் பொழுது இந்த உலகத்துல, அதாவது இங்க வாழணும். ஏன்னா எப்படி இங்க ஒரு ஆபத்து வருதுன்னு நம்ம இந்தியாவுக்கு போயிடலாம் நினைக்கிறோமோ, அதே போல இங்க வாழ்னா ஆபத்து, இந்தியா போனா ஆபத்து. ஒருவேளை ஓடி போய் சைனாக்குள்ள போனா கொரோனா வருது, இனி ஒரு இடத்துக்கு போனா அங்கதான் பெரிய பிரச்சனை. இந்த உலகத்துல எங்கேயுமே சேஃப் கிடையாது. அப்புறம் நம்முடைய இருதயம் எங்க தேடணும்? எதை தேடணும்? போறதுக்கு ரெடியா? எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக ரெடியா இருக்கணும்? கல்யாணம் முடிச்சுட்டு போலான்னு ஆசைப்பட்டவங்க உண்டு. பிள்ளைகளை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போனா நல்லா இருக்குன்னு நினைப்போம். அல்லேலூயா. இல்ல நீ இருக்கிற பணத்தையாவது எங்க வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு நாங்க என்ன பண்ணிடலாம்? இது எல்லாமே இன்னைக்கு நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம். என் இருதயம் எதை சார்ந்தது? அதனாலதான் வேதம் சொல்கிறது, உன் பொக்கிஷம் எங்கேயோ உன் இருதயம் அங்கதான் இருக்கும்.
என் பொக்கிஷன் உலகத்திற்கு இருந்துச்சுன்னு சொன்னா இருதயம் வந்து உலகத்தை சார்ந்த தான் தேடும். நீங்க ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிற காரியம், இருதயத்தை இந்த மாதிரியான உலகத்தினுடைய காரியங்கள்ல பாரப்படுத்தாதீங்க. இருதயத்தை கொஞ்சம் ஃப்ரீ பண்ண ஆரம்பிங்க. இருதயத்தை கத்திரக்கிற திருப்ப ஆரம்பிங்க. ஏன்னா இந்த இருதயம் ரொம்ப திருப்புள்ளது. நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை மாற்றினோம், நம்முடைய ஓட்டத்தை கெடுக்கிறோம். எதற்காய் தேவன் நம்மை பிடித்தாரோ, எதற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம மீட்டெடுத்தாரோ அந்த நோக்கத்திலிருந்து அழகா நம்மளை திருப்பி விட்டுறோம். ஆகவேதான் இந்த இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக் கொள்ளுங்கள். பெருந்தன்மையினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் உங்களுடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது, பாரம் அடையாதபடி காத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன்னா இந்த யுத்தங்கள் செய்தியெல்லாம் கேள்விப்படுவது முதலாவது செய்ய வேண்டிய ஆயத்தம் இது. ஏன்னா தேவன் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். இன்னும் காலம் இல்ல, ஒரு முடிவுக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்லி எல்லாம் தாறுமாறான காரியங்களை உலகத்துக்குள்ளே கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒருவேளை நான் இப்படி இன்னும் பேசிட்டு இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படிப்பட்ட உலகம் அப்படின்னு சொன்னா, இது அப்படியே வீடியோ எடுத்து என் பிக்சரை மட்டும் போட்டு நான் என்ன பேசணும்னு சொல்லி கண்டென்ட் கொடுத்தாச்சுன்னு சொன்னா, இதை வந்து ஏஐ குளோனிங் சொல்லி நான் பேசுறது மாதிரியே எனக்கே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நானே பேசுறேன்னு சொல்லி உலகத்திற்கு காண்பிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஏஐ ஏஜென்ட்னு சொல்லி என்ன மாதிரி ஒரு பிக்சரை போட்டு எல்லா வேலைகளையும் எனக்காக ஷெட்யூல் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி அதை செயல்படுத்தக்கூடிய எல்லா விதமான டெக்னாலஜி நம்ம கண் முன்னாடி வந்துருச்சு. ஹல்லேலூயா. பாவம் செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஈஸியான பிளாட்ஃபார்ம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நான் இல்ல, அது ஏஐ பிக்சர்னு சொல்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்கக்கூடிய காலம் வந்துருச்சு. உண்மையை ப்ரூவ் பண்ண போட்டோ தான் அப்படின்னு சொன்னா நீங்க போட்டோவிலேயே உண்மை தன்மையை கண்டுபிடிக்க முடியாது. உலகம் ரொம்ப தாறுமாறான நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. சேஃபே இல்ல. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, இதை கேள்விப்பட்டதெல்லாம் நடக்க வேண்டியவைகளே. அறிவு பெருத்து போகும். இருக்கிற அறிவு எவ்வளவு வளர்ந்திருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருந்தது. ஒரு ரொம்ப அவ்வளவு ப்ரொடெக்டடான ஒரு ஏரியாக்குள்ள போய் அதை அழகா நோட்டம் பண்ணி ரொம்ப சுப்ரீம் பவர்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவனை அந்த தேசமே பாதுகாக்கணும்னு நினைக்கிற, இல்ல அந்த ஹோல் டீம் ஆஃப் ஆர்மியை காக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதனை யாருமே காக்க முடியல. யாருமே உள்ள போகல. ஜஸ்ட் டெக்னாலஜி கொண்டு போய் அழகா என்ன பண்ணிருச்சு, தூக்கிடுச்சு. ஹல்லேலூயா. இதே சம்பவம் எல்லா நாட்டிலையும் நடக்கல, எல்லா இடத்துலயும் நடக்கலாம். இது நமக்கு கூட நடக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப இது நடக்கும் பொழுது என் இருதயம் எங்க பாரப்படணும், எதை நோக்கி காத்திருக்கணும். ஆண்டவர் செய்யாதீங்கன்னு சொல்லும் பொழுது இருதயத்தை பாரமடைய செய்யாதீங்க. வெறி கொள்ள வைக்காதீர்கள். குடிக்கிறவங்க, ஒருவேளை சிகரெட் அடிக்கிறோம், அநேக சகோதரர்கள் உண்டு. மாலை நேரமானா கூட்டம் கூட்டமா குடிக்கிற கூட்டங்கள் உண்டு. அன்பா சொல்றேன், குடிக்கிற கூட்டங்களோடு சேராதீங்க. ஒருவேளை சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மோக்கிங் தான் நினைச்சு ஒரு நாள் செய்தா போதும் நினைக்காதீங்க. சும்மா ஒரு ஃபன்னுக்காக நான் ஒரு பாட்டில் குடிக்கிறேன்னு சொல்லி குடிச்சிடாதீங்க. இது உங்களை வெறித்தனத்திற்கு கொண்டு போய் விட்டுரும். அப்படி ஒரு தடவை டேஸ்ட் பண்ண அநேகர் தான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் ருசி பார்த்த பாவம் தான் அவங்க வாழ்க்கையை முழுவதுமாய் கண்ணிகளினாலே மாட்டி வைத்து விட்டு அதிலிருந்து வெளிவர முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. இருதயத்தை எங்க பாரப்படுத்தணும், எங்க வைக்கணும் அப்படிங்கறத அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தை இந்த உலகத்திலேயோ பாவத்திலேயோ மற்றபடி மாம்சத்தின் கிரியைகளையோ கொஞ்சமாவது ஃபிக்ஸ் பண்ணோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. அது நமக்கு ஒரு பெரிய கண்ணியாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. அதுவே ஆண்டவர் சொன்னாரு, ரொம்ப நீங்க ஜாக்கிரதையா இருங்க. மறுபகுதியில் நீங்க செய்யணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சொல்லும் பொழுது லூக்கா 12வது அதிகாரத்துடைய 34வது வசனத்தை வாசித்தோம். அடுத்த வசனத்திலே ஆண்டவர் இந்த காரியத்தை ஆலோசனையை சொல்லுகிறார். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். இவ ஆண்டவர் இதை செய்யாதீங்கன்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இருதயத்தை பாரப்படுத்தாதீங்க, வெறி கொள்ளாதீங்க, லௌகிக இச்சைகளுக்கு போகாதீங்க. சின்ன பிள்ளைகள் இருக்கிறீங்க, இப்பதான் உலகத்தை ஃபர்ஸ்ட் அப்படியே தலையை தூக்கி பாக்குற மாதிரி இருக்குது. இப்பதான் டீனேஜுக்குள்ள ஏறி வரணும், இப்பதான் வாலிபத்தை எட்டி வரணும். இன்பங்களும் உலகத்தின் பாவங்களும் பெருகி இருக்கிற இந்த நாட்களில சின்ன சின்ன காரியங்களை நம்ம ஈஸியா செய்ய தோணுகிற இந்த நாட்களில இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒதுக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பலன் நமக்குள்ள வரணும்.
அதை செய்யும்படியாய் பிள்ளைகள் விரும்புங்க, சகோதரர்கள் விரும்புங்க, சகோதரிகள் விரும்புங்க. தேவ பிள்ளைகள் பேசுகிற நானா இருந்தாலும் கேட்கிற நீங்களா இருந்தாலும் எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஆசை, நான் ஒதுக்க வேண்டியதை ஒதுக்கிட்டு ஆண்டவருக்காக நான் பரிசுத்தமா வாழணும். என் இருதயத்தை எங்கேயும் நான் பாரப்படுத்த கூடாது. எப்ப நேரம் கிடைக்கும் டியூட்டி முடிஞ்சோம் ஓடி போய் மொபைல்ல உட்கார்ந்து இதை பார்க்கணும்னு சொல்லி மொபைலை தேட வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப முடியும் நான் ஓடி போய் ஏதோ கொஞ்சம் நண்பர்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணிடலாம் நினைக்கக்கூடிய ஆசையில வேண்டாம். இதெல்லாம் இந்த உலகத்துல நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம், நம்மள ஆண்டவரை விட்டு தூரப்படுத்திடுவோம். நல்ல இருதயத்தை எங்க பிக்ஸ் பண்றோம்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்முடைய பொக்கிஷம் எங்கேயோ இல்ல நம்முடைய நோக்கம் ஏதோ அங்கதான் நம்முடைய இருதயம் இருக்க போகிறது. அல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், அதெல்லாம் செய்யாதீங்க, இப்ப இந்த பகுதியில செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது முதலாவது ஆண்டவர் சொன்ன அறைகள் கட்டப்பட்டதாகவும், ஆண்டவர் சொன்னாரு ஒரு எஜமான் வரும் பொழுது கதவை தட்டின ஓடி போய் திறக்கிறதுக்கு ஆயத்தம் உள்ள அளவுக்கு நம்முடைய அறைகள் கட்டப்பட்டதாகவும் விளக்குகள் எரிகிறதாகவும் வரும் பொழுது அவர் போய் எதிர்கொண்டு போறதுக்கு ஆயத்தம் உள்ள ஒரு ஆயத்தம் ரெடியா நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இந்த அறைகள் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது அது விளங்கிக் கொள்ள நமக்கு ரொம்ப லகுவா இருக்கும். எடுத்து வாசிக்கலாம். நாகும் எழுதின புத்தகம் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். சிதறடிக்கிறவன் அரணை காத்துக்கொள், அறையை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் திறனை மிகவும் ஸ்திரப்படுத்து. இல்ல எடுத்து மறுபடியும் வாசிக்கலாமா? சிதறடிக்கிறவன் உன் முகத்திற்கு முன்பாக வருகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கும் போதே யார் வருகிறா? சிதறடிக்கிறவன் வருகிறான். ஒளிந்து வரல, என் கண்ணை பார்த்துட்டு இருக்கும் போது அவன் நேரடியா தான் என்கிட்ட வர்றான். அவன் சொல்லிட்டே வர்றான், அவனை சிதறடிக்க போகிறேன், உன் வாழ்க்கையை சின்னபின்னமாக்க போகிறேன், உன் வாழ்க்கையை கெடுக்க போகிறேன் சொல்லி சிதறடிக்கிறவன் என் முகத்திற்கு முன்பதாக ஏறி வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, உன் அறையை கட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் என்ன பண்ணு ஸ்திரப்படுத்திக் கொள். இந்த அறையை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய சபைக்கு எழுதும் பொழுது அவர் எழுதியிருக்கிறார். அந்த வாசிக்க மறுபடியும் இந்த பகுதிக்கு வருவோம். எபேசியர் 6வது அதிகாரம் எடுத்து வாசிக்கல. அந்த அறை என்பது என்ன? சத்தியம் என்கிற கச்சையை இதுல இந்த தீங்கு நாளுக்கு நம்ம என்ன பண்ணுமா, எதிர்க்கிறவர்களாய் தீங்கு நாளை சந்திக்கிறதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். உங்களுடைய அறையில என்ன இருக்கணும்? சத்தியம் என்கிற கச்சை இருக்க வேண்டும். இந்த அறையில என்ன இருக்கணுமா? சத்தியம்ங்கிற கச்சைங்கிறது என்ன? இது பெல்ட். சத்தியம்ங்கிற பெல்ட் நம்முடைய இடுப்புல இருக்கணும். இந்த இடுப்பு ரொம்ப டைட்டா இருக்கணும். நான் 1 மணி நேரம் நிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த இடுப்புல எனக்கு பலன் வேணும். இடுப்புல பலன் இல்லைன்னா நான் உட்கார்ந்து தான் பேச முடியும், நடக்க முடியாது, நிற்க முடியாது. அவன் இந்த சத்தியத்தை எதற்கு அடையாளமாய் அவர் காண்பிக்கிறார்? நம்மளை ரொம்ப நிலைநிறுத்தக்கூடிய பலம் உள்ளது சத்தியம். தேவன் வரும் பொழுது எதிர்கொண்டு போக வைக்கிறது அந்த சத்தியம். சத்தியத்தின்படி வாழுகிற வாழ்க்கை தான் தேவனுக்கு நேராய் தேவனை எதிர்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நம்மளை தகுதிப்படுத்தும். கடந்த வாரத்துல நம்ம தியானித்த சத்தியம் என்றால் என்ன? பைபிள் ஸ்டடியில தியானிக்கும் பொழுது சத்தியத்தினுடைய காரியங்களை கேள்விப்பட்டோம். சத்தியத்தில் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து சத்தியமானவர். அவர் சொன்ன காரியங்கள், அவர் வாழ்ந்த காரியம், அவர் நமக்காய் செய்து முடித்த எல்லாமே சத்தியம். இந்த சத்தியத்தினால விடுதலை உண்டு. இந்த சத்தியம் நம்மை விடுவிக்கும். இந்த சத்தியத்தை அறிந்தால் ரட்சிப்பு உண்டு. இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை பரலோகத்திற்கு கொண்டு போகும். இந்த சத்தியம் நம்முடைய குடும்ப சாபங்களிலிருந்து, வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிக்க வல்லமுள்ளது. நம்ம எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய விட முடியாத பிரச்சனையில் இருந்தாலும் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் நம்மை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியமானது என்னுடைய பாரம்பரிய சாபத்தில் என்னை விடுவிக்க கூடும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பலவிதமான போராட்டங்களை மாட்டி கிடந்தால் வேதம் சொல்லுகிறது, அவர் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்து உங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஒரே ஜீவனை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், அடிக்கப்பட்டார், சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த சத்தியத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது பாவ மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு எனக்கு உண்டு, பரலோகத்து நிச்சயம் எனக்கு உண்டு. அப்ப இந்த சத்தியம்
என்ன விதமா இருக்கணுமா? இது நல்ல ஒரு கச்சையா இருக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் வந்து நான் போவேன்னு சொல்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? இல்ல. கை உயரலையே, அல்லேலூயா வரலையே. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் வந்தா நான் போவனா? என் குடும்பம் போகுமா? என் பிள்ளைகள் போவாங்களா? இந்த சத்தியத்தை நான் முழுவதுமாய் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் நான் கடத்த தவறினால் இழந்து போகுமே. அதனால ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை. நாமும் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிற வார்த்தை என்ன? சிதறடிக்கிறவன் வருகிறான், கண் முன்னாடி வருகிறான். அவன் என்ன பண்ணணுமா? மறுபடியும் இப்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். உன் அறையை என்ன பண்ணு? கட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் என்ன பண்ணு? ஸ்திரப்படுத்து. பிரச்சனை எதிர் வருது. இந்த இருதயம் பாரமடையாதபடி, இருதயம் எங்கேயாவது பிக்ஸ் ஆகாதபடி, நான் எங்கேயாவது மாட்டிக்கொள்ளாதபடி, ஏதாவது உறவிலையோ பாவத்திலேயோ பிரச்சனையிலையோ எங்கேயாவது நான் லாக் ஆகாதபடி நான் விடுவிக்கப்பட எனக்கு ஆவிக்குரிய பலன் வேணும். அவன் எப்படி வருகிறான்? நேரடியாய் வருகிறான், ஒளிந்து வரல. ஒரு காலத்துல அவன் திருடனை போல வந்தான். ஆண்டவர் சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே அன்றி வேறொன்றுக்கும் வரான். அவன் ஒரு காலத்துல திருடனை போல வந்தான். இன்னைக்கு அவன் துணிகரம் கொண்டு தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது சொல்லி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய உங்களை என்னை வஞ்சிக்கிறதற்காக அவன் நேர்வழியாய் வருகிறான். எதிராக வர்றான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, சத்தியத்தை இறுதியா பிடிச்சுக்காங்க, சத்தியத்திற்காக வாழ ஆரம்பிங்க. நான் ஏன் இந்த காரியத்தை செய்யக்கூடாது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நான் எதுக்காக இந்த மாதிரியான ஃபெலோஷிப் போட்டு வெளியே வரணும்? ஆண்டவருடைய சத்தியம் எனக்கு சொல்லுது. எல்லாரும் பார்க்கிற மாதிரி நான் ஏன் பார்க்க கூடாது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். எல்லாரும் வாழ்ற மாதிரி நான் ஏன் வாழக்கூடாது? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் செஞ்சா என் இருதயத்துல ஆத்மால பாவம் வந்து ஒட்டி கொள்ளும். இதெல்லாம் நான் செஞ்சா என் ஆத்மா கெட்டு போயிடும். இதெல்லாம் செஞ்சா ஆண்டவருடைய வருகைக்கு நான் போக முடியாது. இந்த சத்தியத்தினுடைய தெளிவு நமக்கு இருந்தால் நம்முடைய இருதயத்தை எங்கேயுமே மாட்டிக்கொள்ள விட மாட்டோம். எதற்கு புரிகிறது? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. இந்த சத்தியத்தை நல்லா இறுக கட்டிக்கொள்ளுங்கள். காம்ப்ரமைஸ் ஆகாம நான் ஒரு வாழ்க்கை சத்தியத்தின்படியா வாழ்கிறோம். இயேசுவினுடைய சிம்பிளா ஒரு காரியம் சொல்றேன். மரணம், வியாதி, சாபம், பிரச்சனைகள் நம்மளை பின்தொடர்ந்து வரும் பொழுது இந்த சத்தியத்தினாலே ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை எவ்வளவு நிச்சயமானதோ, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்கிற எல்லா விதமான சாபத்திலிருந்து விடுதலை ஆவது எவ்வளவு நிச்சயமானதோ, அதே போல இந்த சத்தியத்திற்காக நாம் வாழும்படியாய் ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் எடுத்து நடக்க வேண்டிய அவசியம் உண்டு. ஆகவே நம்ம சொல்றோம், சபைக்கு வருகிற சகோதரர்கள் சத்தியத்தை கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒருவரே மெய்யான தேவன். அவர் எல்லாம் இந்த பூமியில ரட்சிப்பில்லை. இயேசுவின் நாமத்தை அல்லாதபடி இந்த உலகத்துல ரட்சிப்பில்லை. அவர் சத்தியத்தை கைக்கொண்டு அவரே நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த இயேசு நமக்கு ரட்சிப்பை தருகிறார் நான் அறிந்து கொண்டால் அந்த சத்தியத்தை கைக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கணும். அது யாருமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு தெரியணும், இந்த சத்தியத்தை நான் அறியும் பொழுது எனக்கு மீட்பு உண்டு. இதே போல அடுத்த லெவலுக்கு நம்ம வளரணும். இந்த சத்தியத்தை கைக்கொண்டு நான் என்ன பண்ணணும்? ஒவ்வொருவர்கள் அன்பு கொள்ளணும். இந்த சத்தியத்தை கைக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் வரணும், சபைக்கு கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும், பாவத்தை விடணும். நிறைய காரியங்களை சத்தியத்தை அந்த அறிவு தான் நமக்கு என்ன பண்ணும். அதுக்காக இந்த பைபிளுக்கு சொல்லிய காரணம் என்ன? வேதத்தை நம்ம அறிய வேதத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும், இந்த கடினமான நாட்களில் நம்ம எப்படி வாழணுங்கிறத வேதம் நமக்கு கற்றுத்தரும். உலகத்திற்கு வேணா இந்த சம்பவங்கள் புதுசா இருக்கலாம், அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஐயோ இதுல என்ன செய்யறது ஏது செய்யறது தெரியாம இருக்கலாம். பட் வேதத்தை அறிந்த ஒவ்வொருவருக்கும் தெளிவான பாதையை கண்டுகொள்ள முடியும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் நமக்கு பாதைக்கு எப்படி இருக்கிறது? தீபம், வெளிச்சம். இருளே இல்ல. அவர்கள் நடக்கிறவர்கள் இருளில் நடக்க மாட்டாங்க, வெளிச்சத்தில் நடப்பார்கள். முதலாவது நம்ம தெரிய வேண்டிய காரியம், இந்த சத்தியத்தினாலே அறையை என்ன பண்ணுவான்? கட்டிக்கொள்ள வேண்டும். நேரடியாய் வருகிற சத்துருவுக்கு இடம் கொடுக்காதபடி பலத்தை என்ன பண்ணுமா? மிகவும் ஸ்திரப்படுத்தணும். பலப்படுங்க. அல்லேலூயா. ஆவியில பலப்படுதலா மாறணும். அது சத்தியத்தினால வரக்கூடிய பலன் தான் நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்குள்ளாய் ஸ்திரமா நிக்க வைக்கும். இந்த சத்தியம் உள்ள ஆழமா இருந்தாதான் பாவத்தை நம்மளோட எதிர்க்க முடியும்.
இல்லைன்னா எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகி விட்டு கொடுத்து கடைசியில் உள்ள பலனற்றவர்களா மாறிடுவோம். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம் எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் அவர்களுக்கு சொல். நான் உன்னை அவர்களுக்கு முன்பாக கலங்க பண்ணாதபடிக்கு நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதிரு. இப்ப இந்த முதலாவது ஆண்டவர் சொன்னாரு, சத்துரு வருகிறான், சிதறடிக்கிறவன் வருகிறான், ஜாக்கிரதையா இருந்து உன்னுடைய அறையை கட்டிக்கொண்டு உன்னை என்ன பண்ணிக்க, பலப்படுத்திக் கொள், உன் பலனை அதிகரித்துக் கொள், ஸ்ட்ராங்கா நிற்கும்படி அவனை ஆயத்தப்படுத்திக் கொள் என்று சொன்ன தேவன் இரண்டாவதாக ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? மறுபடியும் அந்த பகுதியை வாசிக்கலாம். ஆகையால் நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நின்று எதற்கு நிற்கணும்? நான் அறையை கட்டிக்கொண்டு நிற்க வேண்டிய ஒரு பொசிஷன்ல நான் நிற்கிறேன். ஏன்னா ஆயத்தமாய் நிற்கணும்னு சொல்லும் பொழுது அறையை கட்டிக்கொண்டு நில். ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பிற்கு நேராய் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். எதற்காய் தேவனை பிடித்தாரோ எரேமியாவுக்கு சொல்லும் பொழுது, தாயின் கர்ப்பத்திலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், தேசத்திற்கு ராஜ்யங்களுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தினேன். வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது தெரியும். 10வது வசனத்துல பார் உன்னை என்ன பண்ற, 9வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, உன்னை வாயில நான் தொட்டு தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே உன்னை நான் பிரித்தெடுத்து உன்னை நான் தொட்டு உனக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். தேசங்களிலே ஜனங்கள் நடுவிலே பார் உன்னை பிடுங்கவும் நாட்டவும் கட்டவும் நிறுத்தவும் உன் வாயில் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். இதை நீ பேசும்படியாய், சத்தியத்தை சொல்லும்படியாய், நான் கட்டளையிடுகிறவர்களை மற்றவர்களோடு பேசத்தக்க வேண்டுமாய், நீ எந்த நோக்கத்திற்காய் பிடிக்கப்பட்டாயோ, எதற்காய் அழைக்கப்பட்டாயோ, அந்த அழைப்பிலே நீ நின்று செயல்படும்படியாய் நீ அறையை கட்டிக்கொண்டு நில் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. அடுத்து நின்னா என்ன நடக்கும் அவர் சொல்லி நடத்துவார். நான் நின்னா போதும், அறையை கட்டிக்கொண்டு நின்னா போதும். ஏன்னா அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நம்முடைய ஸ்தானத்துல என் அழைப்பை நான் அறிந்து நான் எதற்காய் அழைக்கப்பட்டேனோ, don't compromise for anything. அழைப்பு மட்டுமல்ல, எந்த காரியத்திற்காக விட்டுவிட வேண்டாம். தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற நோக்கத்தை மாத்திரம் எந்த காரணத்துக்காகவும் விட்டுவிட வேண்டாம். அநேகருக்கு தெரியும், வயது கடந்த பிறகும் அநேக பொறுப்புகள் வந்த பிறகும் ஒரு சிலரை சந்திக்கும் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்டர் அண்ணே நானும் ஊழியத்திற்கு வாலிப நாட்களில் ஒப்பு கொடுத்தாங்க. சிலர் சொல்லியிருக்காங்க, நான் அப்ளிகேஷன் தான் எழுதி வச்சிருக்கிறேன், மிஷனரியா போகணும், ஊழியர் செய்யணும், எனக்கு அழைப்பு இருக்குது, போதக அழைப்பு, ஸ்பெசிபிக்கான அழைப்பு தெரிந்த அநேகர், அழைப்பு பெற்ற அநேகர், அபிஷேகம் பெற்ற அநேகர், வேதத்தை அறிந்த அநேகர், ஏன் பைபிள் காலேஜ் படிச்சு ஆண்டவருடைய ஊழியத்திற்கான ஊழியர் சேவை ஒப்பு கொடுத்த அநேகர் இன்னைக்கு ஸ்தானம் மாறி நீங்க தன்னுடைய இருதயத்தை எங்கேயோ லாக் பண்ணி வச்சுட்டு, பொக்கிஷங்களை எங்கேயோ வச்சுட்டு தன்னுடைய இருதயத்தை அங்க மாட்டி வைத்துக் கொண்டு இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கல்ல. நல்ல ஆண்டவர் சொல்றாரு, அறையை கட்டிக்கொண்டு எதற்காய் அழைக்கப்பட்டாயோ அந்த ஸ்தானத்தில் நில்லு. நீ எரேமியாவுக்கு அதான் சொன்னார், நான் அவனை தெரிந்து கொண்டேன், ஒரு பெரிய நோக்கத்திற்காக அவனை தெரிந்து கொண்டேன். நீ வாயிலிருந்து சொல்ற வார்த்தை அப்படியே நடக்க போகிறது. நீ யாரையாவது கட்டப்படுவான்னு சொன்னா கட்டப்படுவார்கள், நீ இது இடிந்து போகும் சொன்னா இடிந்து போகும். நான் தேசங்களையும் ராஜ்யங்களையும் உன் வார்த்தையின் மூலமாக கட்டப் போகிறேன், இடிக்க போகிறேன், பிடிக்க போகிறேன், நாட்டப் போகிறேன். ஆகவே நீ அறையை கட்டிக்கொண்டு நீ நிற்க வேண்டிய ஸ்தானத்தில் நில்லு. அல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 46வது வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 46வது வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இப்போ அறையை கட்டிக்கொண்டு முதலாவது உன் பலத்தை பெருக்கு, பலத்தை காத்துக்கொள்,
அறையை கட்டிக்கொண்டு பலத்தை அதிகமாக்குன்னு சொன்ன தேவன் அடுத்து சொல்றாரு, உன் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய், அழைப்பை பூரணப்படுத்தும்படியாய், அழைப்பின் பாதையிலே செயல்படும்படியாய் அறையை கட்டிக்கொண்டு நில் என்று சொன்ன தேவன் இப்ப என்ன சொல்றாரு, உன் அறையை கட்டிக்கொண்டு நீ ஓட ஆரம்பி. அறையை கட்டிக்கொண்டு என்ன பண்ணு, ஓட ஆரம்பி. ஏன் 7 முறை ஜெபம் பண்ணி இருக்கிறேன், வாய்ப்பே இல்லாத இடத்துல, மழையே இல்ல, தேசம் முழுவதும் பஞ்சம், ஜனங்கள் எல்லாம் வாழ்க்கையில் தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க, மிருக ஜீவன்கள் அழிக்கப்பட்டுருச்சு, ராஜா தேடுறோம், கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் தேடி அலைகிறாங்க, புல் இல்ல, தண்ணி இல்ல, எல்லாமே மாண்டு கொடுக்கிற நேரத்துல ஒரு மனுஷன் போய் நின்று தேவ சமூகத்துல போய் நின்று ஜெபிக்கிறான், போராடுறான். 7 முறை முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறான், அடையாளம் ஒண்ணும் தெரியல. நானும் போராடி போராடி ஜெபிக்கிறேங்க, எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், பதில் வரல. Pray again. Pray again. திரும்பவும் ஜெபிங்க, திரும்பவும் ஜெபிங்க, பதில் வர போகிறது. ஹalleluya. இப்போ பதில் வந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, அறையை கட்டிக்கொண்டு என்ன பண்ணு, ஓடு. ஹalleluya. நம்ம ஜெபித்த ஜெபங்களுக்கு பதில் வரக்கூடிய காலம் வந்துருச்சு. இப்போ அறையை கட்டிக்கொண்டு என்ன பண்ணணும், ஓடணும். ஹalleluya. எங்க ஓடணும், வெளிச்சத்தை கர்த்தர் தருவார். எங்க ஓட போறோம், ஆண்டவர் நம்மை நடத்துவார். அவர் சொன்ன ஆயத்தத்தை மட்டும் நம்ம வச்சுட்டா போதும். ஹalleluya. எதிரே நான் சொல்ற காரியம் புரிஞ்சிட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட அநேக தீர்மானங்களோடு தேவன் ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். யுத்தங்களின் செய்திகளை நீங்க கேள்விப்படுவீர்கள். அறையை கட்டிக் கொள்ளுங்கள். உங்க அறை கட்டப்பட்டதாகவும், ஹalleluya, இந்த அறை கட்டப்படணும். இவ்வளவு காரியங்கள் நம்ம செஞ்சு ஆயத்தப்படுத்த வேண்டியிருக்கு. என் ஸ்தானத்துல நான் நிக்கணும், என் பலத்தை பெருக்கணும், என் அழைப்புல நான் உறுதிப்படணும், ஓட வேண்டிய ஓட்டத்தில் நான் ஓடணும். இதுக்குதான் ஆண்டவர் சொல்ற, இருதயத்தை எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, லாக் பண்ணக்கூடாது. இந்த இருதயம் லாக் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த அறையை கட்டி என்னென்ன பணி, இன்னும் நிறைய காரியங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் செய்ய முடியாதபடி நம்ம ஈஸியா மோசம் வைக்கிறோம். அதனால இருதயம் ரொம்ப மோசமானது. ரொம்ப அழைப்பு பெற்று ஆண்டவருக்காக அழுதழுந்து அர்ப்பணித்தவர்கள் எல்லாம், போராடி போராடி ஜெபம் பண்ணவங்க எல்லாம் ஒரு பக்கமா ஓரமா ஒதுங்கி நிக்கி முடியலன்னு சொல்லி செயலற்று போய் கிடக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணம் இந்த இருதயத்தை எங்கேயோ கொண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஹalleluya. நல்ல பக்தன் பாடினார், தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தீரத்தின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். தீரத்தின் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். பாவம் பெருகுமே பாரும் பரன் இயேசுவே, அழியும் அனையும் ரட்சிப்பீரே. இருதயத்தை எங்கே லாக் பண்ணிடக்கூடாது. நிறைய பலவான்கள், நிறைய பலமுள்ளவர்கள், அர்ப்பணிப்போடு ஆரம்பித்தவர்கள், தேவனுக்காய் முழுவதுமாய் டெடிகேட் பண்ண அநேகர், பொக்கிஷம் எங்க இருக்கிறோ அந்த பகுதியில் இருதயத்தை செலுத்தினபடினால நிறைய காரியங்கள் செய்ய முடியாம மாட்டியிருக்கிறாங்க. ராத்திரி வேளையில ஆண்டவர் உங்க இருதயங்களை பேசிக் கொண்டிருக்கிற ஆழமா நம்புற கொஞ்சம் அறையை கட்ட ஆரம்பிங்க. ஹalleluya. ஏன்னா ஆரம் மட்டும் கட்டலன்னு வைங்களேன், உரியபடியா நான் சொல்றேன், எஜமான் வந்து தட்டும் பொழுது எந்திரிச்சு ஓடுனா என்ன ஆகும், அரை டைட்டா இல்லைன்னா என்ன ஆகும், லூசான பேண்டை போட்டு பெல்ட் இல்லாம நான் ஓடுனா என்ன ஓட்ட ஓட முடியும் நமக்கு தெரியல. அது நம்மளோட அவமானத்துக்கு நிறைய எங்கனாலும் அவமானப்பட நிலைமைக்கு வந்தோம். ஓட்டத்தின் நம்ம ஓடுகிற வேகத்தை தடைப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஹalleluya, ஹalleluya. புரியாதவங்க வேதங்களை உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிங்க. நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒருவேளை உங்களால விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் இந்த வசனங்களை வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவர்ட்ட ஒரே ஒரு காரியம் கேளுங்க, ஆண்டவரே, அறை கட்டப்பட முடியா, இந்த இரவில் எனக்கு உதவி செய்வாங்க.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணு காரியங்களை பார்த்தோம். அறை கட்டிக்கொண்டு பலத்தை காத்துக்கொள்ளணும், அதிகப்படுத்தணும். அறையை கட்டிக்கொண்டு தேவன் என்னை அழைத்த அழைப்புல, தேவன் எதற்காக என்னை முன்குறித்தாரோ அந்த அழைப்புல நான் நிற்கணும். தேவன் எனக்கு கொடுத்த அந்த அசைன்மெண்ட்ஸ் செய்யும்படியா நான் ஓட ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. எனவே நிக்கிற ஸ்தானத்தில் நிற்கிறீங்க. எனவே சொல்ல முடியும், நான் கரெக்டான பாதையில நிற்கிறேன். கரெக்டா என் அறையெல்லாம் கரெக்டா பெல்ட் எல்லாம் டைட்டா கட்டி இருக்கு. இல்லைன்னா இனி ஒரு ஓட்டை போட்டுக்கலாம், பெல்ட்ல கொஞ்சம் டைட் பண்ணி இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கூட டைட் பண்ணிட்டு நிக்க வேண்டிய ஸ்தானத்துல நின்று கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இருதயத்தை அதுக்கு நேரம் திரும்ப ஆரம்பிப்போம். உலகம் பயப்படுறது போல நம்ம பயப்படவோ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. யுத்தம் நடந்துட்டு இருக்கட்டும், பிரச்சனைகள் சுத்தி நடக்கட்டும், போராட்டங்கள் எங்கும் நடக்கட்டும், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியவைகள் என்று சொன்ன தேவன் சீக்கிரமாய் திருடனை போல வரப்போகிறார். நான் கைவிடப்படாதபடி அவருடைய வருகைக்கு நான் எதிர்கொண்டு போக, அவர் எப்போ வந்தாலும் தட்டும் பொழுது நான் போய் திறந்து அவரை எதிர்நோக்கி போக ஆயத்தமுள்ளவனா இருக்கணும்னா என் அறை கட்டப்பட்டதா இருக்கணும். 2வது ஆண்டு ஒரு ஆலோசனை சொன்னார். அந்த லூக்கா அந்த பகுதி 12வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் சுருக்கமா சொல்லி ஜெபத்துக்குள்ள கடந்து போகிறோம். லூக்கா 12வது அதிகாரம் 35வது வசனத்துடைய பின்பகுதி வாசிக்கலாம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் என்ன பண்ணுமா? முதலாவது அறைகள் கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். 2வது நம்முடைய விளக்குகள் என்ன பண்ணுமா? எரிகிறதா இருக்க வேண்டும். நமக்கு தெரியும் 10 கன்னிகைகள் ஆயத்தமானவங்க. 10 பேருமே வீட்டுக்குள்ள போனாங்க. எல்லாரும் போனது நம்ம கல்யாண வீட்டுக்கு தான். எல்லாருக்கும் அழைப்பு வந்தது உண்மைதான். 10 பேரும் ஜாலியா தான் போனாங்க. சர்ச்சுக்கு வரும்போது எல்லாரும் வந்தோம். ஆண்டவர் ஜனங்களை எடுக்கப்படுற பக்கத்துல பார்த்தா ஆளக்கானமே. எல்லாரும் பார்த்தா நீ இருக்கிறியான்னு சொல்லி எல்லாம் மாறி மாறி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமே. எல்லாரும் வந்தாங்க. சர்ச்சைக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? எடுத்து வாசிக்கலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 8வது வசனம். புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய கலப்பம், எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, அணைந்து போகிறோம். நாங்களும் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். எப்படியாவது அந்த வருகைக்கு உங்க கூட நாங்களும் வரணும்னு நினைச்சோம். நீங்க வந்தது போல நாங்களும் ஆயத்தத்தோடு வந்தோமே. நீங்க வந்தது போல 5:30 மணினா ஓடி அந்த உள்ள வந்து சேர்ந்தோமே. ஒவ்வொரு வாரமும் ஜெபத்துக்கு வந்தோமே. எல்லா ஜெப கூட்டங்களும் கலந்து கொண்டோமே. கொடுக்க வேண்டிய காணிக்கை எல்லாம் கொடுத்தோமே. உபவாச ஜெபங்களை செய்தோமே. என் பக்கத்துல தானே அவர் இருந்தாரு, இவர் இருந்தாரு, எல்லாமே சேர்ந்து போறோமே. ஆனா ஆண்டவர் வரும் பொழுது, அவர் வந்து கதவை தட்டும் பொழுது, நீ ஒரு கூட்டத்திற்கு ஒரு பெரிய கலக்கம். அணைந்து போகிறோம். காற்றடித்தால் தீ அணைகிறது. சின்ன சின்ன போராட்டங்கள் வரும் பொழுது என் தீபம் அணைகிறது. சின்ன பிரச்சனை வந்தாலே என் தீபம் அணைகிறது. ஒரு சின்ன பாவத்தின் வல்லமை மோதி அடித்தால் என் தீபம் அணைகிறது. அனைவருடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குது? உலகத்தில் பல காரியங்கள் நடந்தாலும் ஏன் கலக்க வருகிறது? காரணம் என்ன? எனக்குள்ள எரிய வேண்டிய தீபம் எரியல. தீபம் எரிய வேண்டிய வீரியம் இல்லை. மற்றவங்களுக்கு நல்ல எரியுது. அவங்களோட பக்கத்திலேயே நான் சர்ச்சில் உட்கார்ந்து இருந்தேன். அந்த தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. என் தீபம் ஏங்க அணையணும்? ஹல்லேலூயா. இந்த தீபத்தை எரிய வைக்கக்கூடிய காலத்தில் நிற்கிறோம். உன் விளக்குகள் அணையாதபடி காத்துக்கொள்ள. ஹல்லேலூயா. விளக்கு அணைஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடைய வருகை எப்பவும் வரலாம். யார்கிட்ட போய் ஓடி போய் கேட்டாலும் அன்னைக்கு ஒரு பாஸ்டர் கூட உங்களுக்கு கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு ஒருத்தரும் வந்து உங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு நோ ஃபாஸ்டிங் பிரேயர். ஆவியானவரே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. சபை கூடுதல் இருக்காது. கைவிடப்பட்டவருடைய நிலைமை என்னவா இருக்கும் தெரியுமா? கூடுதல் இல்ல. ஆவியானுடைய கிரியை இருக்காது. ஊழியக்காரங்க இருக்க மாட்டாங்க. நான் இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர் என்னை எடுத்து போயிருக்காரு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இருக்க விரும்புறீங்க? அப்படி நிறைய பேர் கை வைக்கிறாங்க. பக்கத்துல சொல்லுங்க, விளக்கு அணைச்சு. ஆண்டவர் சொன்னார்,
நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்காகவும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் ஒரு விளக்கு எரியணும். ஒரு மனுஷனை நான் வைக்க விரும்புகிறேன். தாவீதுக்காக ஒருத்தர் நான் எரிந்து கொண்டே இருக்க வைக்க போகிறேன் தேசத்துல. ஆண்டவர் சொல்ல, எனக்காக ஒரு மனுஷன் இந்த பூமியில எரிந்து கொண்டே இருக்கணும். எனக்காக ஒருத்தன். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் பூமியில அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய விரும்புகிறேன். ஒவ்வொருக்கும் அந்த பாரத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஒவ்வொருக்கும் என் வார்த்தையை உள்ள கொடுத்து அனல் கொள்ள வைக்கிறேன். அதனாலதான் எம்மாவும் சீஷர்கள் நடந்து போகும்போது சொன்னாங்க, ஐயோ அவர் பேசும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது உள்ள எரியலையா? நீங்க எவ்வளவு வார்த்தை வந்தாலும் இருதயம் எரியலையே, அனல் உண்டாகலையே. எத்தனை ஜெப கூட்டங்களுக்கு வந்து எவ்வளவு உபவாசம் எடுத்தோம், உள்ள அனல் உண்டாகலையே. உள்ள ஒரு சென்ஸ் இல்லாம நம்ம இருந்துட்டு இருக்கிறோமே. காரணம் என்ன? மாம்சம் பெருகி விட்டது, சரீரம் பெருங்கண்டினாலே நிறைந்திருக்கிறது, உலக கவலையினாலே இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறபடினால்தான் எவ்வளவு வார்த்தைகள் பேசப்பட்டாலும் அனல் உடைக்கவில்லை. உள்ளுக்குள்ள எவ்வளவு நெருப்பு போட்டாலும், ஆவியானவர் எங்கும் உலாவிக் கொண்டிருந்தாலும், ஆராதனையில எவ்வளவு வார்த்தைகளை கர்த்தர் பேசினாலும், எத்தனை தேவ பிரசன்னம் நிரம்பி இருந்தாலும் சென்ஸே இல்லாம நம்ம நிக்க முடியறதுக்கு காரணம் என்ன? அனல் இல்ல, எரிய மாட்டேங்குது. முழுவதுமாய் அனலற்றவர்களை நிக்கிறவங்க ஆண்டவர் வந்து தட்டும் பொழுது அவங்களுக்கு என்ன பேர் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, புத்தி இல்லாதவர்கள். ஏன்னா வாய்ப்பெல்லாம் விட்டுட்டாங்க. புத்தி உள்ளவர்கள் ஜாக்கிரதையா இருந்தார்கள். புத்தி இல்லாதவங்க எல்லா வாய்ப்பையும், பாசிபிலிட்டிஸ் என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் பிரயோஜனப்படுத்த மறந்து விட்டார்கள். பெயர் அளவில் வந்துட்டு போறாங்க. இல்லைன்னா போன் பண்ணி கேட்பாங்க, இல்லைன்னா ஏன் வரலன்னு கேட்பாங்க. சர்ச்சைக்கு வரலன்னா கேள்வி வரும். பொண்டாட்டி சொல்றா, இல்லைன்னா ஓடி வரணும், இல்லைன்னா அவன் சொல்ல தாங்க முடியல, அங்க போய் 10 நிமிஷம் உட்கார்ந்துட்டு வந்துடலாம். இல்லாட்டி புருஷன் சொல்றாரு சர்ச்சைக்கு வரணும், பெற்றோர் சொல்றாங்களே பிள்ளைகள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பேரளவில் நான் வந்து போனோம்னு சொல்லி அட்டெண்டன்ஸ்க்காகவும் பேருக்காகவும் வந்து போறவங்களுடைய எல்லாருடைய நிலைமையும் கடைசி நேரத்தில் இதுதான் சொல்ல போறாங்க. தீபம் அணைக்கிறது, அணைய ஆரம்பிச்சிருச்சு. மணவாளன் வந்துட்டாரு, அவர் கதவை தட்டுறாரு, அணையுது, அணைஞ்சுகிட்டு இருக்கு. எரியாத ஒரு தீபத்தை கொண்டு கர்த்தர் வைக்கவே முடியாது. அதனால வேதம் சொல்லுகிறது, விளக்கை கொளுத்தி எங்க வைப்பாராம்? விளக்கு தண்ணீர் மேலே கர்த்தர் ஏற்ற விரும்புகிறார். அது ஏதோ மரக்கால மூடி வைக்க விரும்பல. நீங்க இந்த உலகத்துக்கு வெளிச்சம் ஆண்டவர் சொன்னாரு. நான் ஒவ்வொருவரும் வெளிச்சம் தான். வெளிச்சம் எப்படி எரியும்? சும்மா எரிஞ்சிடாது. எரியதான் என்ன பண்ணும்? வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு சிறைச்சாலையில் போட்ட பொழுது கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. சத்தியத்தை கேட்க கேட்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க உள்ளத்துல இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சு வெளியே எடுத்துடணும். என்னென்ன ஒட்டி இருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் எனக்குள்ளாய் மாட்டி இருக்கிறதோ எல்லாத்தையும் எரிச்சு உள்ளுக்குள்ள அனல் உண்டாகிற அளவுக்கு நான் எரியப்படுகிற அனுபவத்துல வந்துடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த யுத்தங்களும் யுத்த செய்திகளும் ஒருவேளை கண் முன்னாடி கொண்டு விடட்டும். எல்லாமே என்னை சூழ்ந்து இருந்தாலும் என் ஆயத்தம் ஆண்டவரை நான் சென்று ஆயத்தம். அறையை கட்டிக்கொண்டு நிற்கிறோம் ஆண்டவரை. அறையை கட்டிக்கொண்டு நான் நிற்கணும். எனக்குள்ள ஒரு தீபம் எரியணும் ஆண்டவரை. அது ஒரு நாள் அணைந்து போக விடக்கூடாது. எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை ராத்திரி விட கர்த்தரோடு பேசி இருந்தால் ஒப்பு கொடுத்து செபிக்க போகணும். உடைய வார்த்தையை புறப்பட பார்க்கணும். உடைய வார்த்தையை உருவாக்கிட்டாங்க. உடைய வார்த்தையின் மூலம் என் வாழ்க்கையை மாற்றினாங்க. எங்கெல்லாம் ஆண்டவரை என் இறுதியை ஆண்டவரை மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை பேங்க் பேலன்ஸ்லயா இருக்கலாம், சொத்துக்களை சேர்க்கிறதுல இருக்கலாம், அது செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி பலவிதமான பேஷன், அநேக விதமான லட்சியங்கள் உலக மனிதர்களுக்கு இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் இருதயத்தை நான், என் பொக்கிஷத்தை நான் பரலோகத்தில் வைத்திருக்கிறேன். என் இருதயம் அதிசார்ந்து ஓடும். சொல்றது ஒருவேளை நிகழ்ப்பமாக தோன்றலாம். ஆனா ஆதி காலத்துல அப்போஸ்தலர்கள் தேவ பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த எல்லாரும் அந்த நித்தியத்தை நோக்கிதான் ஓடுனாங்க. அவங்களுடைய ஓட்டம் எல்லாம் நித்தியத்தை சார்ந்ததா இருந்தது. இந்த உலகத்தை குறித்துள்ள எண்ணம் அவங்களுக்கு இல்ல. இந்த உலகம் போதும் என்று நினைத்தார்கள். உலகத்துல ஒவ்வொரு சூழ்நிலையை பார்க்கும்போது ஐயோ என்னைக்கு இந்த காரியம் முடிவுக்கு வரப்போகிறதோ, அதனாலதான் அவங்க பாடுனாங்க, நான் முகமுகமா என் ராஜனை நான் எப்ப தரிசிக்க போகிறேன், இந்த பரலோக ராஜ்யத்திற்கு நான் எப்ப போய் சேர போகிறேன். எல்லாரும் ஒப்பு கொடுத்து மறுபடியும் ஆண்டுடைய சமூகம் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா.
நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து நம்பிக்கையோடு சொல்லுங்கள், நான் கைவிடப்படுவதில்லை. என் தேவன் என்னை விடமாட்டார். அவரை நம்பியிருக்கிற என்னை கைவிட மாட்டார். Glory, glory. விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். நமதில் அங்கே அவருடனே நாடி காணி மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே நாடி காணி மகிழ்ந்திடுவே. எல்லாரும் சொல்லுமா, ஆனந்தமே பரமாரி வந்தது எத்தனை பேர் ஆண்டவர் இந்த ராத்திரியில யாரையெல்லாம் டைட்டா கட்ட வைக்கணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் உண்மையா விரும்புறீங்க? இல்லங்க, எனக்குள்ள ஒரு அனல் உண்டானா போதும், திரும்பி போகும்போது ஒரு அக்கினி எனக்குள்ள எரியணும், இந்த அக்கினி ஒரு ஜெபாக்கினியாய் மாறணும், இந்த அக்கினி வேற தியானத்திற்கு நான் நடத்தணும், இந்த அக்கினி என்ன பரிசுத்தத்துக்கு நடத்தணும், இந்த அக்கினி தேவனுக்கு நேரம் டெடிகேட் பண்ண வைக்கணும், இந்த அக்கினி ஆண்டவருக்காய் ஓட வைக்கணும், இந்த அக்கினி ஆண்டவருக்காய் நிற்க வைக்கணும். காம்ப்ரமைஸ் ஆகாத, விட்டு கொடுக்காத. விடுதலையோடு ஜெபிக்க முடிஞ்சவங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல. கொஞ்சம் வாயில இருக்கிற ஜெபிக்கலாமா? Let the spirit of God நம்முடைய இருதயத்தின் ஆழங்களுக்குள்ள தொடரட்டும். ஆவியான நமக்குள்ள ஒரு அக்கினியை போட்டுட்டவே பிள்ளைகளை எல்லாம் வாஞ்சியை ஜெபம் பண்ணி அபிஷேகம் ஆண்டவரே முத்திரையாய் தரப்படியாய் அந்த ஆவியான நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அதுதான் மீட்கப்படும் நாளுக்கான ஒரு முத்திரை. நான் மீட்கப்பட ஒரு முத்திரை எனக்கு வேணும். அபிஷேகம் பெறாதவங்க கேளுங்க. Anoint me, Lord. Anoint me, Lord. Let the spirit of God come and touch me, Lord. உம்முடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் எனக்குள்ளாய் உண்டாகட்டும். என் உள்ளான மனிதனுக்குள்ள ஒரு
சோமனுங்க, விடுதலை சோமனுங்க, கொஞ்சம் வாய் விட்டு சோமனுங்க, உள்ள தாண்டவத்துல ஊற்றி சோமனுங்க, விட முடியாத பாவத்தை சொல்லுங்க. இதுதான் என்ன கட்டி வச்சிருக்குது, இதுதான் என்ன பிடிச்சு வச்சிருக்குது, இதுதான் என்ன ஓட விடல, இதுதான் என்ன நிக்க விடல ஆண்டவரே, இதுதான் என்ன மூவ் பண்ண முடியாம மாட்டி வைத்திருக்கிறதப்பா. நேரத்தில் கத்துடைய ஆவியானவரை விடுதலையாக ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எல்லாம் கரம் உயர்த்தி சோமனுமா. யாரும் ஊழியத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ எல்லாரும் கரம் உயர்த்தி ஆவியில் செபிக்கிறோம்.